ராம 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 காஞ்சி மகான்கள் அருணாமூர்த்தி காஞ்சி மகான்கள் கருணாமூர்த்தி காஞ்சி கருணை
இந்த மாதிரி குருவை பிரார்த்தனை பண்ணினா என்ன கிடைக்கும்? அருள் கிடைக்கும் இல்லையா? சத்குரு போதேந்திர மகாராஜ் கி ஜெய், சத்குரு சீரையா வாருலகு ஜெய், சத்குரு சுவாமி வாருலகு ஜெய், சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி வாருலகு ஜெய். அந்த அருள் எப்படி கிடைக்கும்? அருள் கிடைக்குமா? அபய கரம் கிடைக்குமா? அருள் கிடைக்குமா? அபய கரம் கிடைக்குமா? எழி கிடைக்குமா? அபய கரம் கிடைக்குமா? எழி கிடைக்குமா? அபய கரம் கிடைக்குமா? எங்கள் குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா? சரணத்தில் இடம் கிடைக்குமா? மலை மீது அலையாக புயல் வந்து சேரும்போது, மலை மீது அலையாக புயல் வந்து சேரும்போது, நீ அஞ்சாதே, நீ அஞ்சாதே, நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? கண்ணூரம் போல் குருநாதன் கடைபிடிக்க, கண்ணூரம் போல் குருநாதன் கடைபிடிக்க, சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா? இந்த சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா? நிஜமான அன்பு வைத்து எதையெல்லாம் மடி வைத்து, நிஜமான அன்பு வைத்து எதையெல்லாம் மடி வைத்து, இனியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா? இனியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா? இனியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா? இனியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா? ஓம் குருநாதா சத்குருநாதா மமகுருநாதா ஸ்ரீகுருநாதா, ஓம் குருநாதா மமகுருநாதா ஸ்ரீகுருநாதா சத்குருநாதா, ஓம் குருநாதா மமகுருநாதா ஸ்ரீகுருநாதா சத்குருநாதா, ஓம் குருநாதா மமகுருநாதா ஸ்ரீகுருநாதா சத்குருநாதா. சந்திரசேகர சரஸ்வதி சுவாமி வாருலகு ஜெய், ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி வாருலகு ஜெய், பால பெரியவா சுவாமி வாருலகு ஜெய், புது பெரியவா சுவாமி வாருலகு ஜெய். காமகோடி பீடவாசா காருண்யவாசா, காமகோடி பீடவாசா காருண்யவாசா, ஈகமாமுலகு சர்வேசா சங்கரா, ஈகமாமுலகு சர்வேசா சங்கரா, குருநாதா
தமிழ்நாடு திருவையாறு கிராமம். அங்கே தியாகராஜ சுவாமிகள் வாழ்ந்த ஊர். தியாகராஜர் குழந்தை பருவத்தில் எப்படி இருந்தார் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. எல்லா குழந்தைகளுமே நம்ம எல்லாம் அனுபவிச்சிருக்கோம். அந்த குழந்தை எப்படி வளர்ந்தது அப்படின்றது சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தியாகராஜருடைய தாயார் ஆத்து வாசலில் கோலம் போட்டுருக்கா. அந்த அக்ரஹாரம் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் கோலம் போட்டுருக்கா. கோலம் போடும்போது என்ன பண்ணுவோம்னா, பாக்யாத லக்ஷ்மி வாரம்மா அம்மம்மானே சௌபாக்யா Baba
தியாகராஜ சுவாமிகள் குழந்தையா இருக்க, வெளியில கோலமெல்லாம் போட்டுட்டு இருக்கா தாயார். வெளியில வந்து எட்டி பார்க்குறான். அப்பா, நான் கொஞ்ச நேரம் போய் விளையாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு வரான். காத்துல போனவன் வரவே இல்லை. மணி ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு. குழந்தைக்கு கொஞ்சம் கஞ்சியாவது கொடுக்கலாமே, பழையதாவது கொடுக்கலாமே சொல்லிட்டு கூப்பிடுறான் தாயார். தியாகையா வாடா கூப்பிடுறான் அம்மா. அங்கே வர வந்த உடனே எனக்கு பசிக்கலம்மா அப்படிங்கிற. நான் உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன் அப்படின்னு சொல்றான் தாயார். ತಾಯಿಯ ಕರೆದು ಕೈ ಮಾಡಿ ನೋಡಿದ ಮುಗಿಲ ಕಡಗೊಂಬೆ ಬಿತ್ತಿಸಿ ನೋಡಿದ ರಾಮ. ಚಿನ್ನಿ ಕೋಲು ಬುಗುರಿ ಚೆಂಡು ಬೇಡ ಬೇಡ. என்னம்மா, நம்ம பாடுறதுக்கும் நீ பாடுறதுக்கும் வித்தியாசமா இருக்கு. நம்ம எனக்கு இந்த இதுவே தெரியவே இல்லையே, நீ பாடுறதுலாம் எனக்கு ஒன்றுமே தெரியலம்மா அப்படின்னு சொல்ற. நம்ம பாரத தேசத்துல இப்பதான் நம்ம இந்தியான்னு சொல்றோம். அப்போ பாரத தேசம், அந்த பாரத தேசத்துல 1767 அவர் பிறந்தது. ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 1847 947 நமக்கு சுதந்திரம். அந்த இங்கிலீஷ் பீரியட்ல அவர் தொர நீவு கதா அப்படிங்குவார். அந்த காலத்துல எப்படி இருக்குமோ அந்த சமயத்தில் தொர நீவு கதா அப்படிங்குவார். அந்த மாதிரி அந்த தாயார் வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிடும்போது அவர் வந்து இந்த பாட்டை பாடுறார். தாயார் தாயா கரைದು ಕೈ ಮಾಡಿ ತೋರಿದ ಮುಗಿಲ ಕಡಗೊಂಬೆ ಬಿತ್ತಿಸಿ ನೋಡಿದ ರಾಮ. என்னம்மா இது, நம்ம பாடுற நம்ம பேசுற பாஷைக்கும் இதுக்கும் வித்தியாசமா இருக்கு, என்ன பாஷை இது அப்படிங்கிறோம். இது வந்து கன்னட பாஷை. கனகதாசன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ராமரை பத்தி எழுதியிருக்கார் இந்த பாட்டு. இது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, தாயார் கூப்பிடுறாடா, கௌசல்யா வந்து கூப்பிடுறா ராமனை. உன்ன மாதிரி தான் அவனும் அடம் பிடிச்சான், சாப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ கூப்பிட்டு இந்த மாதிரி விளையாட்டு பொருள்லாம் கொடுத்தா. அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த சந்திரனை பிடிச்சி கொடுன்னு கேட்குறான். திரும்ப என்ன பண்ணுறான் அவன், அதெல்லாம் கிடையாது, நான் இப்போ நீ சாப்பிட்றேன்னா உங்கள் அப்பாவை கூப்பிடுவேன், தசரத மகாராஜாவை கூப்பிடுவேன்னு சொன்ன உடனே அவன் பயப்படுறான். அதுக்கப்புறமா அவன் என்ன சொல்கிறான்னாக்கா, அழற சத்தம் கேட்கறது, எனக்கு அதை பிடிச்சி கொடுக்குறியா இல்லையா, சந்திரனை பிடிச்சி கொடுக்குறியா இல்லையா, இல்லைன்னா நான் அழுவேன் அப்படிங்கிற மாதிரி அழ ஆரம்பிச்சிடறான். அந்த ராமர் அழறதை பார்த்துட்டு தசரத சக்கரவர்த்தி வந்துடுவார் அந்த ராமனை சமாதானப்படுத்துறதுக்காக. அந்த கதையை வந்து யாகையருக்கு சொல்லி தாயார் வந்து ஊட்டுறான். தாயா கರೆದು ಕೈ ಮಾಡಿ ನೋಡಿದ ಮುಗಿಲ ಕಡಗೊಂಬೆ ಬಿತ್ತಿಸಿ ನೋಡಿದ ರಾಮ. இந்த மாதிரி விளையாட்டு பொருள்லாம் கொடுக்குறான். சின்னி, கோடு, புகிரி, செண்டு இதெல்லாம் கொடுக்குறா விளையாடுறதுக்கு. ராமர் என்ன பண்றான்னா, ಬೇಡ 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 ಎಂದು ಬಿಸಾಡಿದ, ಬೇಡ ಎಂದು ಬಿಸಾಡಿದ. ಅಂಗಳ ತೊಳು ರಾಮನಾಡಿದ. கந்தப்பா, அரே கந்தப்பா, கந்தப்பா ಎಂದು ತಾಯಿ ಕರೆದಳು. ನಮ್ಮೋ ಕಣ್ಣು ಮಣಿ ಕುಣಿದಳು ರಾಮ. ಕந்தಪ್ಪ ಎಂದು ತಾಯಿ ಕರೆದಳು. ನಮ್ಮೋ ಕಣ್ಣು ಮಣಿ ಕುಣಿದಳು ರಾಮ.
தியாகையருடைய தாயார் வந்து சாப்பாடு ஊட்டுறாளாம். அந்த ராமர் கதையை கேட்டுட்டே குழந்தை சாப்பிடுவானாம் ஒவ்வொரு நாளும். ஒரு நாள் கனகதாசர் யாருமா கேட்கிறார். புரந்தரதாசன் இருந்தாருப்ப, கனகதாசன் இருந்தார். அவெல்லாம் கன்னட தேசம், கன்னடாலாம் பேசுவா. நம்ம வேற பாஷை பேசுறோமேமா, இவனுக்கு இதெல்லாம் வரும். அப்புறம் அவ அப்பாட்ட பூஜைக்கு போறான். அவ அப்பா வந்து அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். நல்ல ஒரு ஏகாதசி, கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்றார். பாட்டல அதரம் அதீர வினோதமேனோ ஆமோத நிர்பரிதம் அற்புத காந்திபூரம் கிருஷ்ணா 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 ஆமோத நிர்பரிதம் அற்புத காந்திபூரம் கிருஷ்ணா விஸ்மிருதம் அமிர்தம் அனுஸ்மிருதீலோபனீயம் முஸ்லிதானம் மகே மதுரம் கிருஷ்ணா கிருஷ்ணா என்னப்பா இந்த பாட்டு அப்படின்னு கேட்கிறார். கிருஷ்ணனுக்கு வந்து குழந்தையா இருக்கான், அவன மாதிரி தான். விளையாட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்திருக்கான். உடம்பெல்லாம் மண்ணா இருக்கு. அவனை வந்து குளிப்பாட்டி அவன் தாயார் வந்து சாப்பாடு ஊட்டுறா. பாருமுரா பாலக சௌரே
தேங்காய் பொரியல், வடை, எண்ணெய் பூரி, எண்ணெய் பூரி, நூன நூறலனோ நுழுவடலனோ அனகனோ மதுவலனோ தானிகே மண்டல அமிர்தலாமிதே அனாமிதே கலரி பலமிதே. தியாகராஜருடைய தகப்பனார் வந்து தினமும் நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருப்பானாம். குழந்தைக்கு பக்கத்துல உட்காந்துட்டு ஒரே ஆசை, அப்பா நானும் பூஜை பண்ணலாமாப்பா அப்படின்னு கேட்கிறான். அந்த சமயத்துல சொல்றார், பண்ணலன்னா மனுஷனா பிறந்துட்டா சுவாமிக்கு பூஜை பண்ணாம சாப்பிடக்கூடாது, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாம நம்ம சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி வரிசையா சொல்லிட்டே வர அந்த சமயத்துல எனக்கும் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கத்துக்கணும்பா. ஒரு நாள் ஆரம்பிக்கிறார். அப்பெல்லாம் பிள்ளை பள்ளிக்கூடம் வந்து அப்பா அம்மா தான் முதல் குருவே. தாயார் வந்து தகப்பனார் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கா பாட்டெல்லாம். தகப்பனாருக்கு வந்து குழந்தை இவ்வளவுலாம் இது பண்றானே, சரி ஒரு குரு டைப் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொட்டி வெங்கன் ரமண ஐயா அவர்கிட்ட போய் எடுத்து சேர்க்கிறார். ஏதாவது குழந்தை ஏதாவது பாடுவானா, அவனே ஒரு பாட்டு எழுதியிருக்கானா, செவத்துலாம் எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு அவன பாடுறா அப்படின்னு சொல்றான். நமோ நமோ ராகவாயா அனிசோ நமோ தேசிகத்தோடின்னு ஒரு ராகம். அவருக்கு ராகம்லாம் எதுவுமே தெரியாது. நம்ம இளையராஜா மாதிரி கம்பேர் பண்ணல. அதாவது எதுவுமே தெரியாம இருந்ததுன்னா அதுல புதுசு புதுசா உற்பத்தி ஆகும். அதனாலதான் குழந்தைகளை வந்து குழந்தையிலேருந்தே வந்து நல்ல விஷயமா சொல்லி கொடுக்கணும். அருணகிரிநாதருக்கு வந்து கடைசியிலேயே மோட்சம் கிடைச்சாலும் முத்து முத்தா எடுத்து கொடுத்தார் முருகப்பெருமான். முத்தை தரு பக்தி திருநகையத்தை அந்த மாதிரி நிகமமெனல் ஒன்று மற்ற நாடொரு நெருங்கதி கொண்டு வித்தை பேசிய சொல்றார் அருணகிரிநாதர். தடுங்கோர் மனத்தை விடுங்கோள், வெகுளியை தானம் என்று இடுங்கோ, எழுவார் பொய்யன் கொடுங்கோபச் சூருடன் கொன்றம் பிழைக்க அவை மேல் விடுங்கோள், அவன் அருள் தானே அவன் அருள் தானே வெளிப்படுமே. நான் ஒரு 2 வருஷமா இங்க அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்கேன். குருவாயூரப்பன் மனசு வைக்கணும் இல்லையா? மனசு வச்சா ஆர்கனைசர் வந்து என்னை கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு மணி நேரம் ஸ்லாட் கொடுத்துருக்கான். அந்த மாதிரி நம்ம அவனை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமா வந்து நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணுவான் அப்படிங்கிறது விஷயம். அந்த குருநாதருடைய அனுகிரகத்துல சுவாமிகள் வந்து நிறைய சங்கீதம்லாம் கத்துட்டு வர சமயத்துல அப்போலேருந்தே அவர் தினமுமே வந்து பூஜைகள்லாம் நிறைய பண்ணிட்டு வருவார். தினமுமே வந்து அந்த நைவேத்தியங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு பூஜை செய்வார். பூஜை இல்லாம அவருடைய இதுவே கிடையாது. அப்ப வந்து ஒரு நாள் வந்து உனக்கு உபச்சாரம் பண்ணாம வேற யாருக்கு நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயிரை அப்பெல்லாம் வந்து எழுதி வைக்கிறது செய்யறதுலாம் கிடையாது. அப்படியே சுவாமியை பார்த்து அப்படியே பாடுறது தான். ராமா ராமா நான் இருக்கேன்டா உனக்கு பூஜை பண்றதுக்கு, என்ன நீ மறக்காத. உபச்சாரமோ
ఉపచార మూలలో చేకొనవయ్యా
சொல்ற ராமநாமா என்ன பண்ணும்? மோட்சமும் கலுகுருரா ஸ்ரீராம நாம மோட்சமும் கலுகுருரா மோட்சமும் கலுகுருரா ஸ்ரீராம நாமம் மோட்சமும் கலுகுருரா त्यागराज स्वामी की राजा रामचंद्र मूर्ति की நித்தியமே உஞ்சவர்த்தியா சுவாமிக்கு தலிகை நைவேத்தியம் இல்லாம சாப்பாடு கிடையாது. தினமுமே பஜனை அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தஞ்சாவூர்ல பங்காரு காமாட்சின்னு ஒரு கோவில் குட்டியா தான் இருக்கும். சுவாமி அவ்வளோ அழகா இருக்கும், நளினமா இருக்கும். இந்த தேசத்துல நம்ம பிறந்தோம் அப்படின்னா திருச்சி வரைக்கும் போறேன். காவேரியில குளிக்காம வந்தோம்னா யாருக்கு நஷ்டம்? அடியே. டெல்லி வரைக்கும் போறோம், ஹரித்வார்ல குளிக்காம வந்தா யாருக்கு நஷ்டம்? நம்மளுக்கு தான். அதனால கிடைச்சிருக்கிற அந்த பிறவி பயனை நம்ம பரிபூர்ணமா அனுபவிச்சோம். இங்கேயே 2 திவ்ய தேசம் 108 திருவள்ளிக்கேணி பார்த்து சார்ந்து இந்த பக்கம் பண்ணலாம் திருநீர் இதெல்லாம் அப்பப்போ நம்ம கிடைக்கிற சந்தர்ப்பத்துல நம்ம போயிட்டு வந்தோம். அதே சமயத்துல அந்த பங்காரு காமாட்சிக்கு அவர் பட்டர் சுவாமி பூஜை பண்ணுவா இல்லையா, அங்கே அர்ச்சக சுவாமி இருக்காளே, அதே மாதிரி அவரும் தெலுங்குக்காரர் தான். அவருக்கு இவரை பற்றி தெரிய வருது, தியாகராஜ சுவாமிகளை பற்றி. அப்போது ஷியாமா சாஸ்திரிகள் அவர் அந்த கோவிலேருந்து கிளம்பி, அப்போல்லாம் நடந்து வர்றது தானே, வண்டியெலாம் எதுவும் இருக்காது. அப்போது என்ன பேசிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி சத்சங்கம் தான் பேசிக்குவோம், வேறு எந்த விஷயமே கிடையாது. அப்போ கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் சரியாக இருக்கா பாருங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணி, இல்லையே இது எல்லாம் எல்லா லாங்குவேஜுமே தெரியும். எல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தா தமிழ் சமஸ்கிருதம், கர்நாடகத்தில் பிறந்திருந்தா கன்னடம் சமஸ்கிருதம், தெலுங்குல போயிருந்தாக்க தெலுங்கு கன்னடம் சமஸ்கிருதம். அந்த மாதிரி பீகார் என்ன பண்ணா சதுர்வேதின்னு வச்சிருப்பாங்க, 4 வேதம் தெரியும். 3 திரிவேதின்னு வச்சிருப்பாங்க, 3 வேதம் தெரியும். பிருந்தாவனம் போயிருந்தேன், அங்க என்னடா ஒரு பேர் அப்படின்னா கிருஷ்ண சதுர்வேதி. என்னடா சதுர்வேதி வச்சிருக்க, வேதம் தெரியுமா? மஞ்சள் சாமி போனா பீடி குடிச்சிட்டு வந்தான். என்னடா சொல்லு வரேன்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னா, என்ன சுவாமி பீடி பிடிச்சிட்டு இருந்தேன், ஹிந்தியில பேசினேன் தெரியாது, பீடி பிடிச்சிட்டு இருந்தான். அதை போட்டுட்டு கை காலெல்லாம் அலமிட்டு வந்தான். உட்காந்தான் சார். உட்காந்துட்டு அக்னி மேலே புரோஹிதம் எட்டச தேவாமிரதம் சொல்லிட்டு 4 வேதத்தையும் சொல்றான். என்னடா இதெல்லாம் சொல்றியே, அதெல்லாம் எப்படிடா, இதெல்லாம் எப்படிடா அப்படின்னா, அது என்ன சாமி பண்றது, நான் ஆட்டோ ரிக்ஷாக்காரன், எனக்கு அது பழக்கம், ஆனா எனக்கு இந்த 4 வேதம் எனக்கு தெரியும். என்ன சொல்றது இல்லையா? அந்த மாதிரி இவ அளவு காலம் இந்த ஷியாமா சாஸ்திரிகளும் தியாகராஜ சுவாமிகளும் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ அப்பாவை பார்த்து அவர் பாடுவார் ஷியாமா சாஸ்திரிகள். ஆனந்த பைரவியே ஆதரித்தாள்
சுவாமிகளோட போயிட்டு இந்த மாதிரி சத்விஷயங்களை வந்து அலாவிக் கொண்டே இருப்பாளாம். மதுரை அரசாளும் மீனாட்சி, மதுரை அரசாளும் மீனாட்சி, மாமகன் காஞ்சியிலே காமாட்சி, மாமகன் காஞ்சியிலே காமாட்சி. அம்மான்னு கேட்டேன். தில்லையில் அம்மா பேர் இருக்கம்மா. தில்லையில் அவள் பெயர் சிவகாமி. தில்லையில் அவள் பெயர் சிவகாமி. சரி, திருக்கடவுர் என்ன பேரு? தெரியல. திருக்கடவுரினிலே அபிராமி. திருக்கடவுரினிலே அபிராமி. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படிலாம் பாடியிருக்கா பாருங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ஹிருதயம் குரு நம்மின வாரி பாபமுல் நலவண்டி வைனதி యశగూరి రసికగ చేసిన అఖండ వైభవోదుడు మోక్షలక్ష్మికై దాసరథే நேற்றுக்கு வந்து சுவாதி நட்சத்திரம், நரசிம்ம சுவாமி அவதாரம் ஒரு க்ஷணத்துலதான். ఈ స్తంభమును ఉన్నాడా, ఈ స్తంభమును ఉన్నాడా, எல்லா இடத்துலயும் இருக்காங்க சுவாமி. கோபம் வந்து அடிச்சான். அப்போ மடியில தொட்டில குழந்தைய போட்டு தாளாட்டுற மாதிரி தாண்டான். அருளாரா அருளாரா நேடு நரசிம்ம ஜெயந்தி. தொட்டில போட்டு அதுக்கப்புறமும் அவன் கேட்கலையா. அந்த ராமச்சந்திரமூர்த்தி சொல்றாரு இல்லையா, எல்லா அஸ்திரமும் சொல்லி பார்த்தான், எல்லாரையும் விட்டு சொல்லி பார்த்தான், கேட்கல ராவணேஸ்வரன். அதுக்கப்புறம் தானே ஹதம் பண்ணினான் இல்லையா. அந்த மாதிரி அந்த கம்சன் வந்து இது பண்றான், ஒரு நாளுமே இது பண்றான். அந்த குழந்தைய எடுத்து போயிட்டு கடல்ல போடுறான். அந்த குழந்தையனும் கிருஷ்ணன் வந்து குழந்தை தானே, இருந்தாலும் ராஜா வீட்டு கண்டுக்குட்டி இல்லையா. அப்போ அந்த கடல்ல போய் போடுற சமயத்துக்கு பிரகலாதனை வந்து எடுத்து போய் போடுறான். கடல்ல போடுறதுக்கு எடுத்து போறான். எல்லாம் ஒரு நாளும் ஒரு சிரமத்தை கொடுக்குறான். அங்க போய் ஹிரண்யாட்ச நமகா அப்படின்னா நாராயணாய நமகான்னு சொல்றான். ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மலையிலேருந்து தள்ளி விடுறான், கேட்கல. இன்னொரு நாள் வந்து யானையை வச்சு குதிக்க விடுறான், கேட்கல. தியாகராஜ சுவாமிகள் நரசிம்ம ஜெயந்தி பண்றார். அப்போ இப்பயாவது என்னுடைய ஹிருதயத்துல வந்து இருக்க மாட்டேங்க. பிரகலாத சுவாமி வந்து அவருடைய ஹிருதயத்துல இருக்கணும் அப்படிங்கிற பாவத்துல ராஜாமா தசரத குமார உங்ககிட்ட போய் நான் என்ன கேட்டுட்டேன்? என்னுடைய ஹிருதயத்துக்கு வாங்க சொல்லி தானே கேட்கிறேன். பிரகலாத் சுவாமி சொல்றாரு,
இளவரசன் இல்லையா பிரகலாத சுவாமி. அரண்மனையில எப்படி இருக்கும் பூஜை, நம்ம மாதிரி எவ்வளவு டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். காத்தால எழுந்திரிச்சு நான் உன்னை பார்ப்பேன்டாப்பா சுவாமி, என் கடலை எடுத்து நிற்க வச்சிருக்காளு. காத்தால எனக்கு நீ நிறைய அனுகிரகம் பண்ணுவேன். பிரகலாதா, இந்த சிரமங்கள்லாம் வர்றது எதுக்கு அப்படின்னா நல்வழிப்படுத்துறதுக்கு தான் சொல்லிட்டு நிறைய எனக்கு சொல்லி கொடுத்த சுவாமி. புண்ணியம் பண்ணியிருந்தா தானே காத்தால எதிர்க்க முடியும். சார் நைட்டு 10 மணிக்கு இட்லி சாப்பிட்டார் சார், ஒரே ஒரு சப்பாத்தி தான் சார் சாப்பிட்டார். காத்தால ஆள் இல்லை. நம்மளுக்காக எல்லையில காத்துட்டு இருக்கா இல்லையா? நம்மெல்லாம் இங்க இவ்வளவு சௌரியமா உட்காந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா அந்த எல்லையில இருக்கிறவ அவளுடைய அனுகிரகத்தினால தானே நம்மளாம் இருக்கோம். அந்த சுவாமிக்கு நேற்றுக்கு நரசிம்ம சுவாமி நரசிம்ம ஜெயந்தி வரப்போறதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நிறுத்திட்டான சண்டை. சுவாமியோட அனுகிரகம். இருக்கும்போது என்ன கடலை தூக்கி போடலாமேன்னு வந்திருக்கா எல்லாரும். இங்கெல்லாம் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்திருக்கா, என்ன தூக்கி கடலை போடுறாங்க. கடலை போட்டாலும் நான் உங்ககிட்ட தானே வர போறேன். இப்பயாவது என்னுடைய ஹிருதயத்துக்கு வா.
அந்த மாதிரி அந்த எல்லையில இருக்கிற அந்த நம்மளுடைய சோல்ஜர்ஸ்லாம் நம்மளை பாதுகாத்ததுனால நம்மளுக்கு இந்த மாதிரி சௌரியமா உட்காந்து சத்தங்கள் நடந்துட்டு இருக்கு. அவளுக்கெல்லாம் நம்மளுடைய நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுட்டு அவளுக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு ஒவ்வொரு நாளுமே காத்தால சாப்பிடும்போது என்னுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, வீடு கட்டி கொடுத்தவா, அந்த மரம் டோர் செஞ்சவா, கரண்ட் கொடுத்தவா, பெயிண்ட் அடிச்சவா எல்லாரையும் நினச்சிக்குவேன். அந்த அரிசி எடுத்துட்டு வர்றவா, எல்லாரையும் விளைய வச்சவா எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் என்னுடைய உணவு வந்து நான் தொடங்குவேன். யாரெல்லாம் பாக்கியவான்கள்? தியாகராஜ சுவாமிகள் சொல்றார், ராம 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 எடுத்துக்கோ தம்புராவ. தம்புரு வேலை தனே தம்புரா அந்த
குணம் இருக்கிறவங்களோட சேர்ந்துக்கோ. ராஜச குணம் இருக்கிறவா கூட சேரவே சேராத. சீரியல் பார்க்கிறவங்க சுத்தமாவே சேராதுன்னு சொல்றார். சீரியல் பார்க்கறதுல என்ன லாபம் அப்படின்னா, சீரியல் பார்த்துட்டே இருக்கா ஒரு மாமினா இறந்துட்டா அப்படின்னா திரும்ப அந்த சீரியல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அடுத்த பிறவி. அதனாலதான் ராமநாமாவை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்றார். நம்மளாம் சீரியல் பார்க்காம இங்க வந்து உட்காந்துருக்கோம் இல்லையா, பெரிய பாக்கியம் இல்லையா நம்மளுக்கு? ராஜசே ஜனுலதோ ஜடே பூஜினே அப்படி வந்துட்டு இருக்கிற சமயம் போது ரகுவம்சோயதி மாசிதம் பாதம் விகசித சம்பக மாருதி மாதுரி பூரித வாப்ரசூதமுள் சேத சிந்தகிம்பு தாசரதே தாசரதே கருணாபயோனிதே ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லணுமாடா ராமச்சந்திர சுவாமி, எனக்கு ஒரு முறையும் நான் உனக்கு சொல்லணுமா? எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா? சுட்டிக்கு வக மாட்ட ஒளி மனசே
ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு நாயிகா பாகத்துல தியாகராஜ சுவாமிகள் ஒரு நாள் போல சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி பார்ப்பாரா. ராமானும் வந்த முரா பலித பாவன ராமா ராமானும் வந்த முரா பலித பாவன ராமா
இல்லைடாப்பா, எனக்கு எப்போ நீ அனுகிரகம் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுவாராம் நாயிகா பாவத்துல. ராமானுந்தமுர பதித பாவன ராமா గంధము పన్నీరు గంధము పన్నీరు గంధము గంధము పన్నీరు బంగారు గిన్నెలు కలిపి రామ నీ మూలో ముద్దుగా నుదులను తిలకము తీర్చి రామ 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 చేతులార సింగారము చేసి రామ చేతులార సింగారము చేసి చేతులార సింగారము చేసి రామ చేతులార సింగారము చేసి Bala, bala, bala,
ராஜா ராமச்சந்திரமூர்த்தி ஜெய் ஆதி முத்தியால கொண்ட பேசி ஆணி முஜால கொண்ட பேசி ஔதுகா பரிமள கந்தமோ பூரி வாணி சுரபீதி விதரகவி வாணி சுரபீதி விதரகவி சங்கீத நிலையாய ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ஜெய ஜெய ராம் 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 ராம 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 நித்யோத்சவே தேசாம் நித்யஸ்ரீ நித்யமங்களம் येषां विदितो भगवान् मंगलाय मरिः लाभस्तेषां देशेषां दृष्टेषां पराभवः येषां इन्दीवरस्यामा ददेषु प्रदर्शितः कल्याणाद्भुतगात्राय कामिताप्रदायिनि श्रीमद्वेङ्कटनाथाय श्रीनिवासाय मङ्गलम् मङ्गलं कौसलेन्द्राय महनीयमात्मने चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मङ्गलम् ஒவ்வொரு நாளும் எந்த ஜீவராசியையுமே துன்புறுத்தாம இந்த ஒழுங்கில் இருக்கிற கர்ப்பாம்பூச்சியெல்லாம் நம்ம சாவடிக்கிறோமோ தாயார் சொல்லுவாளாம் தியாகராஜுடைய தாயார் நீ ஒழுங்கில் இருக்கிற கர்ப்பாம்பூச்சியை சாகடிச்சேன்னா அந்த மாதிரி உனக்கு ஒரு பிறவி உண்டுடா அதனால தான் அரிசியெல்லாம் களையும் போது அதில் இருக்கிற வண்டு எறும்பெல்லாம் போய் விழறதுக்கு தான் அரிசி களைஞ்சி ஊத்துறா அதனால அரிசியை போட்டு அப்படியே ஜலத்தை குத்தி அப்படியே குக்கரில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றா எந்த ஜீவராசியும் நம்ம சாகடிக்க கூடாதுன்னு தாயார் சொல்றா இதெல்லாம் சொல்லி வளர்ந்துட்டு வர நம்ம கோவூருக்கும் வந்திருக்கார் சுவாமிகள் கோவூர் கீர்த்தனை எல்லாம் பாடியிருக்கார் சுவாமிக்கு வந்து திரை விழணும்னு சொல்லிட்டு திருப்பதியில் பாடியிருக்கார் அந்த மாதிரி தியாகராஜ சுவாமிகள் வந்து நல்ல நமக்குலாம் நிறைய கீர்த்தனங்கள்லாம் கொடுத்து பரம சர்க்கதி அடைஞ்சார் பஞ்சமி திதியில அவருடைய நமஸ்காரத்தை தெரிஞ்சுவிட்டு நித்யோத்சவே பகதேஷாம் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே தினமுமே உத்தியவர்த்தி பண்ணிட்டு அவருடைய காலட்சேபத்தை வந்து நடத்தின்றதாராம் அவருடைய பரிபூர்ண அனுகிரகத்தோடு நம்ம க்ஷேமமா இருக்கும் சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் ஜானகி காந்த ஸ்மரணம் ஹர ஹர நம பார்வதி பதயே ஆதிபரா சக்தி மாதா கி வெற்றிவேல் முருகனுக்கு பிரகலாதாதி సమస్త బాహోదలకు సమస్త భక్త మండలికి సమస్త సాధు మండలికి వీర ధీర సూర హనుమంతునికి మా గురునాథునికి హరినారాయణ 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 పునః పునః గోవింద నామ సంకీర్తనం గోవింద
பிரம்மேவ சத்தியம் ஹரி ஓம். ராம 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 ராம. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த நிர்வாகத்தாருக்கு பரம நன்றியை தெரிவிச்சுக்கணும். ராம கொஞ்சம் நாளில் எடுத்து சமைச்சிக்கணும். Thank you.